சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது. வரும் சட்டசபை தேர்தல் தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கிற திமுக ஆட்சியா அல்லது டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சத்திய விழாவை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கேப்புதூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார் என்ற குமார், வயது 41, கட்டிட தொழிலாளியான இவர் 2018ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தங்கி கட்டிட வேலை பார்த்து வந்தார். அப்போது 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை தாம்பரம் இடையே வாரத்தில் 3 நாட்கள் சிலம்பி எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 206812 20682 இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி 2 அடுக்கு பெட்டி, 2 ஏசி 3 அடுக்கு பெட்டி, 3 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டி மற்றும் ஒரு பொது பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு முஸ்லீம் லீக் கட்சி எம்பி நவாஸ் கனி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சி பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்கு புதியதாக 28 பேர் கொண்ட குழு தமிழக வெற்றிக் கழகத்தில் நியமிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த புதுமைகளுக்கான பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையிலும், நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய வகை பங்களிப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலும் இயற்பியல், வேதியியல், பொறியியல், வேளாண்மை, சுற்றுச்சூழல், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட 13 துறைகளை சார்ந்தோருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான புரஸ்கார் விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வழங்கும் விஞ்ஞான புரஸ்கார் விருதுக்கு சென்னை ஐஐடியைச் சேர்ந்த 3 பேராசிரியர்கள் தேர்வாகியுள்ளனர். அதிமுக பூத் கமிட்டி அமைக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளை கண்காணிக்க வேண்டுமென அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள முக்கிய கொள்கை முடிவுகளை முடக்க முயற்சிப்பதை ஏற்க முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம், இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றுவதை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடலில் காற்றாலை சூரியசக்தி மின் திட்டங்களை செயல்படுத்த தேவைப்படும் மிதக்கும் தளங்கள் அமைப்பதற்கான கட்டுமான தொழில்நுட்பத்தை சென்னையில் செயல்படும் மத்திய அரசின் SERC எனப்படும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. தேவர் ஜெயந்தியையொட்டி மதுரை மாநகரில் புதன், வியாழக்கிழமைகளில் சில போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. மதுரை மாநகர் விளக்குத்தூண் பகுதியில் ஜவுளி கடைகள், நகை கடைகள் என ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தளவாய்த்தேல் பகுதியில் சாலையோரத்தில் ஒரு மூடை கிடந்துள்ளது. இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த செல்வ மாலினி, வயது 46 என்பவர் கண்டுள்ளார். அருகில் சென்று பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பண மூடையை எடுத்து விளக்குத்தூண் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். போலீசார் அதில் பார்த்தபோது ரூபாய் 17,50,000 இருந்தது தெரிய வந்தது. சாலையில் கிடந்த பணத்தை பத்திரமாக போலீசில் ஒப்படைத்த செல்வமாலினியை போலீசார் வெகுவாக பாராட்டியுள்ளனர். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக வரவேற்கிறது என அக்கட்சியின் தலைவர் GK வாசன் MP தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5,000 இடங்கள் உட்பட நாடு முழுவதும் 70,000க்கும் மேற்பட்ட MD, MS முதுநிலை டிப்ளமா இடங்கள் உள்ளன. இந்நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு ஆகிய திருவிழாக்களை முன்னிட்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை 2 மாதங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த இளம்பெண்ணை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலரை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பயணிகள் பாராட்டியுள்ளனர். முகூர்த்தம், வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு 920 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் செம்மரங்களை வளர்க்கும் 18 விவசாயிகளுக்கு ரூபாய் 55 லட்சத்தை தேசிய பல்லுயிர் ஆணையம் செவ்வாய்க்கிழமை விடுவித்துள்ளது. மீன் சுருட்டி அருகேயுள்ள ஐயப்பன் நாயக்கன் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தனசாமி, வயது 64. இவரது மனைவி ராணி, வயது 57. ராணிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக திங்கட்கிழமை மாலை ராணி காலமானார். இதையடுத்து ராணிக்கான இறுதி சடங்குகள் செவ்வாய்க்கிழமை மாலை அவரது வீட்டில் நடைபெற்ற போது அழுது கொண்டிருந்த தனசாமி மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை பரிசோதனை செய்ததில் அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. ராணியின் உடலை தகனம் செய்யும் முன்பு அவரது கணவரும் உயிரிழந்தது அவர்களது குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கும் வகையில் மக்கள் சந்திப்பை முன்னெடுத்து வந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கரூர் நிகழ்வு தீராவளியை ஏற்படுத்திவிட்டது. அந்த சோக நிகழ்விலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக வெற்றிக் கழகம் மீண்டு வருகின்ற நிலையில் பனையூரில் இன்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அரசை எதிர்த்து பேசி கைத்தட்டல் வாங்கலாம், வாக்குகள் வாங்க முடியாது என மு.க. ஸ்டாலினுக்கு எல். முருகன் பதில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மீளவிட்டான் ரயில் நிலையத்திற்கு மதுரையிலிருந்து வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் கோவில்பட்டி கடம்பூர் இடையே வரும்போது ஒரு வாலிபர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி இருப்புப்பாதை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை மீட்டு பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலை செய்து கொண்டவருக்கு 35 வயது இருக்கும் என்றும் அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை. அவரது இடது கையில் ரேவதி என்றும் வலது கையில் கதிர் என்றும் ஆங்கிலத்தில் பச்சை குத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தூத்துக்குடி ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருவதாக கன்னியாகுமரி கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார். குறைந்தது மழை, செம்பலமாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து சரிவடைந்துள்ளது. தூத்துக்குடி அண்ணாநகர் 4வது தெருவை சேர்ந்த மாடசாமி, வயது 38, கூலி தொழிலாளி. இவரது வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசியுள்ளனர். பலத்த சத்தம் கேட்டு அதிர்ச்சியில் எழுந்த மாடசாமி மற்றும் குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வலைவீசி விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன் ஏலக்கூட பகுதியில் தொழில் போட்டி காரணமாக சம்பவத்தன்று தகராறு நடைபெறுவதாக வடபாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் கீழ் அழகாபுரியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரை 4 பேர் கும்பல் அரிவாளால் வெட்ட முயன்றது தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்து திமுக ஆட்சி அமைந்ததும் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அரசு டாக்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்து நேற்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக அரசு டாக்டர்கள் புகைப்படம் வெளியிட்டு முதல்வருக்கு நினைவுபடுத்தியுள்ளனர். சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதால் தமிழ் வளர முடியாது என்று துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். மெட்ரோ ரயில்களின் அனைத்து பெட்டி கதவுகளிலும் கதவில் சிக்கிக் கொண்டு இழுத்து செல்வதை தடுக்கும் பயணிகள் பாதுகாப்பு அமைப்பை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் நேற்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வுக்கு சற்று நேரத்துக்கு முன் பலத்த பாதுகாப்பையும் மீறி ஒரு வழி பாதையில் ஸ்கூட்டரில் இருவர் அத்துமீறி வந்ததால் பதற்றமான சூழல் உருவானது. பிசிசி நிறுவனம் மீது தமிழக பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அதன் மாநில தலைவர் குமரகுரு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் ஸ்நாட்ச் பிரிவில் 114 கிலோ, கிளீன் அண்ட் ஜோக் பிரிவில் 142 கிலோ எடையை தூக்கி 2ஆம் இடம் பிடித்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆக்ரோஷமாக கொண்டாடிய அமெரிக்க வீரர் சைலண்டாக பதிலடி கொடுத்த குகேஷ் வீடியோ வெளியானது. ஐசிசி தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் ஸ்மிருதி மந்தனா நீடித்துள்ளார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் தாமாக முன்வந்து நாட்டை விட்டு வெளியேறினால் அவர்களுக்கு 1000 அமெரிக்க டாலர்கள் மற்றும் இலவச விமான டிக்கெட்டை அமெரிக்கா வழங்குகிறது. இன்று தங்கம் கிராமுக்கு ரூபாய் 135, பவுனுக்கு ரூபாய் 1080 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. நேற்று தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 3000 குறைந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 89,680 ரூபாய்க்கும், 1 கிராம் 11,710 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே செவ்வாய்க்கிழமை இரவு கரையை கடந்த நிலையில் புதன்கிழமை முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் தான் அதன் ஆட்டத்தை தொடங்கும் என்ற நிலையில், ஆனால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே 2 நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ளன. அதில் ஒன்று புயலாகவும் வலுப்பெற்று சூறாவளி புயலாக மழையை ஆந்திராவில் கொட்டியுள்ளது. பொதுவாக ஒரு புயல் கரையை கடந்ததும் பருவமழை காலங்களில் ஒரு இடைவெளி ஏற்படும். அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கு 2 வார காலமாகும் எனவும், அதுவரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் பரவலான மழைக்கு வாய்ப்பு குறைவு எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.